மோடி எவ்வளவு தூரம் எஸ்டிபிஐ கட்சி கண்டு அஞ்சி இருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது அம்பலமாகியிருக்கிறது. அமலாக்கத்துறையை ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டு மோடி அரசு தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளை முடக்குகின்ற ஒரு முயற்சியை செய்கிறது. எஸ்டிபிஐ கட்சி தொடர்ச்சியாக மக்களை அணிதிரட்டி போராடுகின்ற கட்சி. ஒருவேளை காந்தியடிகள் உயிரோடு இருந்திருந்தால் அவரையும் அமலாக்கத்துறையில கைது செய்திருப்பார்கள் மோடி அரசாங்கம். அவரது சிறை வாசலை உடைத்து அவரை வெளியில் கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை நமது முழக்கத்திற்கும் நமது ஜனநாயக போராட்டத்திற்கும் இருக்கிறது. அமைப்பாக மாறுகின்ற இஸ்லாமியர்கள் தான் அவர்களுக்கு அச்சமுறுத்துவர்களாக இருக்கிறார். இப்படி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அமைப்பாக மாற்றுகின்ற முயற்சியை எஸ்டிபிஐ கட்சி ஜனநாயக ரீதியாக செய்கிறது. அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளின் அடிப்படையில் செய்கிறது. நம்மை இந்த கைது உற்சாகப்படுத்தியிருக்கிறது. எந்த வகையில் என்றால், நாம் தான் நேருக்கு நேரான எதிரிகளாக இந்திய அளவில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறது. இனிமேலும் பாசிசத்துக்கு எதிரான கூட்டமைப்பில் நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியை சேர்க்க மாட்டோம் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. ஒரு கட்சியின் தலைவரை, மக்களினுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு ஆளுமையை உழைக்கின்ற மக்கள், போராடுகின்ற மக்கள், விளிம்பு நிலை மக்கள், நிராகரிக்கப்படுகின்ற மக்கள் என்று அனைவருக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைமையை கைது செய்வதன் மூலமாக எஸ்டிபிஐ பயமுறுத்தி விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மோடி எவ்வளவு தூரம் எஸ்டிபிஐ கட்சி கண்டு அஞ்சி இருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது அம்பலமாகியிருக்கிறது. அமலாக்கத்துறையை வைத்து கைது செய்வதற்கான காரணம் என்ன? இந்த அமலாக்கத்துறையை குறித்தான தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் சமீப காலத்தில் மிக கடுமையான விமர்சன போக்குடன் தீர்ப்புகளும் வந்திருக்கின்றன. அமலாக்கத்துறையை ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டு மோடி அரசு தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளை முடக்குகின்ற ஒரு முயற்சியை செய்கிறது. இந்த அமலாக்கத்துறையால் இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சியினுடைய ஆளுமைகள், தலைவர்கள், முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்ட நிகழ்வாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைமையை கைது செய்வதன் மூலமாக பாஜக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் எஸ்டிபிஐ கட்சி தொடர்ச்சியாக மக்களை அணிதிரட்டி போராடுகின்ற கட்சி, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி அல்ல. ஆனால் அதிகாரத்தில் பாசிசம் நகரும் என்றால் அதற்கு எதிராக முதல் குரலாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய குரல் தான் எழும்புகிறது. அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி அஞ்சுகிறது. இது பாஜகவிற்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஆக அவர்களுக்கு யார் எதிரிகள் என்று அவர்கள் கணிக்கிறார்கள். வருகின்ற தேர்தல் காலம், தமிழ்நாட்டு தேர்தல் அல்ல, இந்திய அளவில் கூட தேர்தல் வருவதற்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் எவ்வாறாக இருக்கும் என்று எவருக்கும் தெரியவில்லை. அப்படியாக ஒரு முடிவை தனக்கு சாதகமாக உருவாக்க வேண்டும் என்றால் தனது எதிரிகளை முடக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மக்களிடத்தில் கருத்து கேட்காமல் வக்பு திருத்த சட்டம் போன்ற சட்டங்களை அவர்கள் நம் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இதற்கு எதிரான ஒரு போராடுகின்ற ஒரு தீவிரமான காலகட்டம் வர இருக்கிறது தோழர்களே. இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். மோடி அரசாங்கம் எத்தனை காலம் இருப்பது அல்லது எத்தனை காலம் ஆட்சியிலே தக்க வைத்திருப்பார் என்பதல்ல முக்கியம். அவர்களுக்கு மக்களிடத்தில் ஆதரவு குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தலிலே, கடந்த ஆண்டு தேர்தலில் நாம் அறிந்து கொண்ட உண்மை. அவர்கள் நினைப்பது போல வெல்ல முடியாத கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. முற்றிலுமாக அவர்கள் தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அது நாள் வரை நாம் போராட்ட காலத்தில் இது போன்ற அடக்குமுறைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை காந்தியடிகள் உயிரோடு இருந்திருந்தால் அவரையும் அமலாக்கத்துறையில கைது செய்திருப்பார்கள் மோடி அரசாங்கம். ஏனென்றால் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய பொருளாதார நெருக்கடிகளை அவர்கள் எல்லா இடத்திலும் எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக ஆட்சியில் இருந்து மக்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்த முடியவில்லை. மக்களுக்கு வாழ்க்கையில ஒரு வளத்தை கொடுக்க முடியவில்லை. விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவை 10 ஆண்டுகள் கழித்து வேறு யாரையும் குறை சொல்ல முடியாத நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யாரை குறை சொல்லி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்ற வகையிலே பிரச்சனையை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த மாநிலத்திற்குள்ளாக குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும்தான் கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வந்திருக்கிறார்கள். ஆக இப்போ அவங்களுக்கு இஸ்லாமியர்களை முற்றிலுமாக ஒரு எதிரிகளாக முன்னிறுத்துவதன் மூலமாக, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அமைப்பாக மாறுகின்ற இஸ்லாமியர்கள் தான் அவர்களுக்கு அச்சமுறுத்துவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்தியா முழுவதும் தென்னிந்தியாவில் இருப்பதை போல வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அமைப்பாக திரண்டால் பாரதிய ஜனதா கட்சியினால் ஒரு நாள் ஆட்சியில் இருக்க முடியாது. அந்த இஸ்லாமிய மக்களை யார் அமைப்பாக மாற்றுவது என்றால் அது தென்னகத்திலிருந்து தான் குரல் எழுகிறது. அந்த வகையில் எஸ்டிபிஐ கட்சி தான் அந்த பணிகளிலே அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஜார்க்கண்டிலே தடை செய்தார்கள். பல்வேறு பொறுப்பாளர்களை உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்தார்கள். பட்டியல் மிகப்பெரியது. இப்படி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அமைப்பாக மாற்றுகின்ற முயற்சியை எஸ்டிபிஐ கட்சி ஜனநாயக ரீதியாக செய்கிறது. அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளின் அடிப்படையில் செய்கிறது. ஆகவே அந்த வகையில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அரசியல் ரீதியாக அமைப்பாக திரட்டப்பட்டால் அது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் எதிர்கொள்ளக்கூடிய அரசியலையும், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இஸ்லாமியர்களை மையப்படுத்துகின்ற, இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு அரசியல் உருவாகும் என்று பாரதிய ஜனதா கட்சி அஞ்சுகிறது. அதை செய்யக்கூடிய வலிமை மிக்க இயக்கமாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சியாக எஸ்டிபிஐ கட்சி இருக்கிறது. அதன் ஆளுமை தலைவராக திரு வைசி அவர்கள் இருக்கிறார்கள். வேறு என்ன காரணம்? வேறு என்ன காரணம் இருந்துவிட முடியும்? ஒரு விஷயம் உண்மையாகிறது. என்றைக்கு அமலாக்கத்துறையில கைது செய்கிறேன் என்று சொல்றானோ அன்னைக்கே தெரிந்து விடுகிறது இது உண்மையான வழக்கல்ல, பொய்யான வழக்கு என்று அமலாக்கத்துறையினுடைய யோகியதை அப்படியாகத்தான் இருக்கிறது. இதுவரை அமலாக்கத்துறை கைது செய்த எந்த வழக்கிலும் குறைந்தபட்சம் 10% வழக்கில் கூட அவர்கள் குற்றத்தை நிரூபித்ததில்லை. அவர்கள் மிரட்டுகின்ற ஒரு ஆயுதமாக, அரசியல் எதிரிகளை முடக்குகின்ற ஒரு ஆயுதமாக அமலாக்கத்துறையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தோழர்களே, நம்மை இந்த கைது உற்சாகப்படுத்தி இருக்கிறது. எந்த வகையில் என்றால், நாம் தான் நேருக்கு நேரான எதிரிகளாக இந்திய அளவில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறது. கைது ஒருபொழுதும் போராளியை சோர்வடைய வைத்து விடாது, போராடுகின்ற அமைப்பை முடக்கி விடாது. இந்த கைதுகள் எல்லாம் இந்தியாவிற்கு யார் ஆபத்து என்று அடையாளம் காட்டுகின்ற ஒரு வரலாற்று சாசனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த போராட்டம் மேலும் தீவிரமடைய வேண்டும். எந்த வகையில் என்றால், தமிழ்நாட்டிற்கு அனைத்து மக்களிடத்திலும் இதை சொல்ல வேண்டும். இந்திய அளவில் இப்படியான ஒடுக்குமுறையை பாரதிய ஜனதா கட்சி கட்டவிழ்த்திருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும், வீதி வீதியாக சொல்ல வேண்டும். இதற்குரிய பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும், மக்களை அணிதிரட்ட வேண்டும், கட்சி கடந்து நாம் போராட்டத்தை கட்டியமைக்க வேண்டும். இதுல எந்த கட்சி என்று நமக்கான ஆதரவு எதிர் என்று பிரித்து விட முடியாது. ஏனென்றால் இந்த பிரச்சனை நாளை அனைவருக்கும் வரும். அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகள் வரும். என்றால் பாரதிய ஜனதா கட்சி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆட்சி பீடத்திலிருந்து மோடி அகற்றக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது அவர்கள் நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், எதிரிகளை எல்லாம் நாங்கள் முடக்குகிறேன் என்கின்ற அதே பழைய ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஜனநாயக சக்திகளை ஒரு ஆட்சி முடக்குகிறதோ அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. ஆகவே தமிழ்நாடு தழுவிய ஒரு ஜனநாயக கூட்டமைப்பை ஏற்படுத்துவோம். மிக நெருக்கடியான காலகட்டத்தில் உடனடியாக இந்த போராட்டத்தை தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது முதல் கட்ட போராட்டமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் இந்த எதிர்ப்பு தொடர்ச்சியாக விரிவடையும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த எழுச்சி, நாம் எழுப்புகின்ற குரல், நமது போராட்டம் அவரது சிறை வாசலை உடைத்து அவரை வெளியில் கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை நமது முழக்கத்திற்கும் நமது ஜனநாயக போராட்டத்திற்கும் இருக்கிறது. நமது ஜனநாயக போராட்டம் அவரை வெளியில் கொண்டு வரும். தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் பார்க்கிறான். திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆட்களை திரட்டி காண்பித்தால் மதுரை திரும்பிவிடும் என்று நினைத்தார்கள். ஒருபொழுதும் இல்லை. அவர்கள் எந்த சலசலப்பையும் தமிழ்நாட்டில் உருவாக்க முடியவில்லை. எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள், எத்தனை பிரச்சனைகளை முன்னெடுக்கிறார்கள், எத்தனை இடத்தில் கலவரத்தை செய்யலாம் என்று தினந்தோறும் அறிக்கை விடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு ஒருபொழுதும் அசைந்து விடாது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலிருந்து எழக்கூடிய ஒரு முழக்க குரலாக
தோழர் ஃபைசி அவர்களுடைய விடுதலைக்கான குரல் இருக்கும். இது இந்தியா முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியை புகழ்பெற செய்யக்கூடிய முன்னணி ஆற்றலாக மாறும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் இந்த கைது, இந்த அடக்குமுறை என்பது எதை காட்டுகிறது? இனிமேலும் பாசிசத்துக்கு எதிரான கூட்டமைப்பில் நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியை சேர்க்க மாட்டோம் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் பாசிசத்துக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய அமைப்பாக எஸ்டிபிஐ கட்சி முன்னணியில் இருக்கிறது. அந்த கட்சியின் தலைமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் பாசிசத்தை சமரசம் இல்லாமல் எதிர்கொள்ளுகிறார்கள். ஆகவே பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பில் எஸ்டிபிஐ கட்சி முன்னணி ஆற்றலாக நின்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த கைது அடையாளம் காட்டுகிறது. ஆகவே தோழர்களே, இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். அவர் விரைவில் விடுதலை செய்யப்படுவார். அவர் விடுதலையாகி வருகின்ற நாள் இந்தியா முழுவதும் அறியப்படக்கூடிய புகழ்பெற்ற அமைப்பாக எஸ்டிபிஐ கட்சி எழுந்து நிற்கும். டெல்லியின் கதவுகள் நமது குரலால் திறக்கப்படும். இந்தியா முழுவதும் உங்களுக்கு ஆதரவு குரல் எழும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு திடமாக இருக்கிறது. அடக்குமுறை தான் நம்மை வளர்க்கும். ஏனென்றால் நாம் அடக்குமுறைக்கு எதிராக போராடுபவர்கள். அந்த அடக்குமுறை தான் நாம் யார் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்டும், வரலாறுக்கு அடையாளம் காட்டும். அந்த வகையில் தோழர் ஃபைசி அவர்கள் இன்று போராளியாக இந்தியா முழுவதும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். அந்த போராளியை சிறை மீட்கின்ற போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுப்போம். அந்த போராட்டத்தில் உங்களோடு மே 17 நிற்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.